ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது மைன்கிராஃப்ட் பார்ட் 1. இது நம்மளோட மொதல் வீடியோ. சரி வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல, ஓடிப்போ அவனும். என்னது இது? எனக்கு புதுசாக இருக்குது, ஹேங் ஆகுது. இது என்னது? உத்து பார்த்தா கிட்ட போய் பார்ப்போம் என்னதுன்னு. இது உல்ஃபு. இது ஏங்க இப்படி மாற்றிருக்காங்க? புது அப்டேட்டில் ஏதோ புது அப்டேட்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால புது அப்டேட்டில் மாற்றிட்டாங்க போல், லோகோலாம் மாற்றினாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் கவனித்தேன், லோகோ வித்தியாசமாக இருந்தது. சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குதா? மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ஏதோ டேமெல்லாம் கிட்டி வச்சுருக்காங்க. இங்கே கிரியேச்சர் பண்ணுறதுன்னு பேரெலாம் ஒழுங்காக வைக்க தெரியல. அப்படியே போகணும். இன்னும் அடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும். டெய்லின்னு சொன்னால் டெய்லி வராது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சில டைம்ஸ் சாட்டர்டே, சண்டே வராது. அந்த நேரம் மட்டும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும். ஃப்ரைடே மட்டும் 2 வீடியோ வரும். சாட்டர்டே 2 வீடியோ, 3 சண்டே 2 வீடியோ வரும். டெய்லியெல்லாம் அவ்வளோ டெய்லி வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்மளுக்கு உட்டு தான் முக்கியம். அதனால் முதல்ல உட்டை மைண்ட் பண்ணுவோம். இங்கே இந்த உல்ஃபு பசங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஷீப்பெல்லாம் கண்டா உடனே கொன்றது. அடுத்தது பெட்டு ஜெய்கே கிடச்சாச்சு. நம்ம வெட்ட தேவையில்லை. சரி, வேறு ஏதாவது உட்டு கலெக்ட் பண்ணணும். பேர்ச் உட்டு கலெக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே ஐடியாக நிறைய உட்டு கலெக்ட் பண்ணி வச்சா நம்மளுக்கு திரும்ப வந்து அது எடுக்கணும்னு கவலைப்பட தேவையில்லை. வெட்டுவோம், மரத்தை வெட்டுவோம். நிறைய வேலைலாம் இருக்குது. நம்ம வந்ததுலேருந்து இன்னும் ஒரு ஜோம்பிஸ் கூட பார்க்கல. ஜோம்பிஸ், ஸ்கெலிட்டன், தண்ணி கடியில் ஏதோ ஒரு ஜோம்பி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு கிளியராக எனக்கு ஞாபகம் இல்லை. ட்ரவுன். அவன்கிட்ட தான் ட்ரைடன்ட் இருக்கும். அவன்கிட்ட தான் அப்படியே கொஞ்சம் சில டைம் தான் ட்ரைடன்ட் கிடைக்கும். நம்மளுக்கு லக்காக கிடைக்கும். இது இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சிக்கன் கிடச்சிருக்கு. முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுப்போம். கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. அடுத்தாச்சு. இது நான் பாருங்க உட்டு போடுறேன். இது என் டெக்னிக்காகவே இருக்குது. உட்டெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கேன். உட்டு கலெக்ட் பண்ணியாச்சு, ஸ்டிக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. வேறு என்ன செய்யணும்? ஒரு ஸ்வாடு செஞ்சுப்போம். வேறு என்ன செய்யலாம்? பெட்டு. வேறு இன்னும் கொஞ்சம் உட்டு எடுத்துகிட்டு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. 2 பிக்காக்ஸாக செஞ்சுப்போம். 2 ஸ்வாட் நல்லது தான் நம்மளுக்கு. ஆனால் ஆக்ஸ் மட்டும் 1. சீக்கிரம் இதெல்லாம் ஸ்டோனாக மாற்றி ஆகணும். வந்தது நம்மளுக்கு ஒரு கோழி கிடச்சிருக்கு. இது கொல்லாமல் விடக்கூடாது. ஸ்வாட் கோழி செத்துருச்சு. நல்ல விஷயம். இங்கே ஸ்டிக்கு கிடக்குது. இங்கே பேட்ச் உட் கிடைக்குது. இது நான் வெட்டினது தான் போலான்னு விழுந்துட்டு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணணும். எவ்வளோ தூரங்க போயிட்டுருக்குது? சார், எவ்வளோ வேகமாக போகிறேன். வேகமாக போகணும். சீக்கிரம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிளெயினான இடம் கிடச்சா வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சன் செட் ஆகிற இடத்துல வில்லேஜ் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
சன்ரைஸு இல்லைன்னா சன் செட்டாக தான் இருக்கும். சன்ரைஸுன்னு எனக்கு நான் சன் செட்டுன்னு சொல்கிறேன். சன்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு சன் செட்டாக தான் இருக்கும். சரி சன்ரைஸாக இருக்கும்னு நான் இருங்க செக் பண்ணுறேன். சன்ரைஸ் தான் நான் தான் தப்பு சொல்லிட்டேன். ஓடு 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 சன்ரைஸ். வேகமாக ஓடணுமே. புதுசாக பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஒரு சிங்கராக மாறிடலாம் போல. ஷீப்பெல்லாம் நம்ம வர்றதால எல்லாத்தையும் கொல்லணும், உயிரோடி ஓடக்கூடாது. இன்னும் பாருங்க உட்டெல்லாம் உடைக்கிறேன், ஸ்வாடை வச்சு உடைக்க மாட்டேன். எங்கடா காணாம போயிட்டு ஷீப்புங்கடா. ஷீப்பும் நம்மளை குழப்பி விட்டுருச்சு. நம்ம எங்கே வந்தோன்னு இப்போ நான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மாற்றிப்போம் கொஞ்சம். இது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, சென்சிட்டிவ். நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம். எங்கடா இருக்குது சென்சிட்டிவ்? எங்கே இருக்குது? ஆயினா இருக்குது. சென்சிட்டிவ் ஒரு எவ்வளோ வைக்கலாம்? ரொம்ப குறைக்கிறோமே. இதுக்கு 38 கரெக்டாக இருக்கும். இப்போ விளையாடுவோம். அந்த கேரக்டர் நேம் தான் அரின்னு போட்டிருக்கு. அது நீ ஏன் பேர் அரின்னு நினச்சாது. என்னதுடா அது? இப்போ என்ன நடந்தாங்க? இப்போ ஏதோ நடந்ததுங்க. மேஜிக்கல் மிராக்கலாக இருந்தது. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வீடியோவில் எப்படின்னா எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. விழுந்திருப்பேன் நேரம். நல்ல வேலை தண்ணியே இருந்திருக்கு. இது கேவாக இருந்தால் செத்துருப்பேன். வீடியோலாம் செத்துருப்பேன். வீடியோலேயும் லக்கா ஏதோ ஒன்று பார்த்துருப்பேன். இன்னும் ஒரு ட்ரான் கூட நான் கண்டுபிடிக்கல. ட்ரான்னா அந்த தண்ணிக்கடியில் ஒரு ஜோம்பி இருப்பானே, அவன் தான் ட்ரான். அவனை நான் இன்னும் ஒன்று கூட கண்டுபிடிக்கல. உங்கள் வீடியோவில் நிறைய கண்டென்ட்லாம் வரப்போகுது. புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன் நான். நிறைய ஃபார்மிங். இது ஜாவா எடிஷன் ஏற்ற மாதிரி பார்க்கணும். சரி இங்கே தோண்டுவோம். நம்மளுக்கு இங்கே ஸ்டோன் தேவைப்படுது. நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது, இல்லைன்னா நம்ம செத்துருவோம்ல. இது என்ன ஸ்டோன் வித்தியாசமாக இருக்குது? இப்படியா இருக்கும் ஸ்டோனு? கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்டேட்டில் இதையும் மாற்றிட்டானுங்களா? பரவாயில்ல, இது எடுப்போம். பார்க்க உள் மாதிரி இருக்குது. சரி கொஞ்சம் தோண்டுவோம். தோண்டு திரு மேலே போயிட வேண்டிதான். எவ்வளோ நேரம் இருந்தீங்க? 15 ஸ்டோன் இருக்குது. காபிள் ஸ்டோனால மாதிரி இருக்கணும் ஸ்டோனு. ஏன் வெளியே பார்த்த மாதிரியே இருக்குது. என்னது ஆன்டிசைடுன்னு போட்டிருக்கு. நான் மாற்றி எடுத்துட்டேன் போல். இப்போ நான் என்ன பண்ணுறது? மாற்றி எடுத்துட்டேன். அதுவும் நான் ஸ்டோன் வேறு புதுசாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, இதை விட்டுது. வர மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ட்ரான். அட்டாக்கிங் மாப் பார்க்குறோம். இதை நம்ம இப்போ கொல்ல போகிறோம். கொல்லணும். கொன்று. ரொம்ப பசிக்குது நம்மளுக்கு. அந்த இது ஹங்க்ரி இது வந்து குறைஞ்சிருச்சுன்னா நம்மளால் அவ்வளோ வேகம் ஓட முடியாது. சரி ஃபர்னஸ் ஏன் வரல? ஆமாம்ல, நான் ஆன்டிசைட் எடுத்து வச்சுருக்கேன். இது மறந்தே போயிட்டேன். ஐயோ, மாற்றி எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ இதுக்கு இதை செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் எது செய்ய வந்தேன்? ஃபர்னஸ்க்கு ரெசிபி பார்ப்போம் வருதான்னு. சும்மா எஃப்னு அடித்து பார்ப்போம் வருதான்னு. இப்போ என்னது கட்டிச்சு போகுது. நைட் ஆகுது, பயந்துட்டு தூங்கிடுவோம்.
தூங்கி காலையில் ஆயாச்சு. நம்மளுக்கு நிறைய வேலையும் இருக்கும், நிறைய இதுவும் இருக்கும். சரி, ஃபர்னஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்னஸ் செஞ்சுட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். முதல்ல ஃபர்னஸ் செஞ்சுப்போம். இவன் இப்படி என்ன வெயில் எப்படி நான் நடந்து வந்தேன்? இப்போ தீ பத்துது. கொஞ்சம் முன்னாடி நடந்தோம்னா இன்னும் வந்ததுலேருந்து கொஞ்சம் மேஜிக்கலாகவே இருக்குது. எங்கே இடத்துல தோண்டுவோம்? சரி, இங்கே நிறைய இது இருக்குது, இதை கொண்டுடுவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்மளை தோண்டிப்போம். ஸ்டோன், இதான் ஸ்டோன். இப்போ கோபுல் மாதிரி வந்த உடனே கோல் கிடச்சிருக்கு. கோல் எந்த சைடு? இந்த சைடு. இந்த கோல் என்ன ஒரு கோல் தான் இருக்குது. இன்னும் ஒரு கோலாக வருது, 2 கோலாக வரணுமே. வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ இது நிறைய கோலாக கிடைக்கும். ஃபர்னஸ் செஞ்சுக்கணும். ஃபர்னஸ் சீக்கிரம் ஃபர்னஸ் செஞ்சுக்கணும். ஃபர்னஸ் செய்யணும் பார்த்தா கோல் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஸ்டோனையும் வெட்டிக்கணும். கொஞ்சம் அது தேவைப்படும். கொஞ்சம் எடுப்போம். கொஞ்சம் எடுக்கணும். நிறைய எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ், ஸ்டோன் ஸ்வாட். சரி, இப்போ கிளம்புவோம். இவ்வளோ போதும். நம்ம இப்போ பிளாக் புட்டி ஏறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அதோட கஷ்டம். இதை அதே பண்ணிட்டு போகலாம். ஆனால் படி ஓட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. தேவைப்படும் போது மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சீக்கிரம் போகலாம். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? கோபிள் ஸ்டோன் 19 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இப்போ ஃபர்னஸ் செய்யலாம். ஸ்டோன் ஆக்ஸ் அதெல்லாம் செஞ்சுப்போம். அதில் கிராஃப்டிங் டேபிளுங்க பார்த்துட்டேன். என்ன இருக்குது? பார்த்துட்டேன். இப்போ சீக்கிரம் போகணும். அதை உடைக்க போகிறேன் பார்த்தீங்களா? சரி, எங்கே இருக்குது ஃபர்னஸ்? பார்த்துட்டேன். ஃபர்னஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஒரு ஸ்வாட் செஞ்சுப்போம். கொஞ்சம் ஸ்டிக் எடுத்துப்போம். ஏன் இன்னும் வரல? ஸ்டோன் இது இல்லை போல், வுட்டு செஞ்சுப்போம். இதுதான் அப்போயே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ வரும் ஒரு பிக்காக்ஸ், ஒரு ஆக்ஸர் மாற்றி சொல்கிறோம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த உடைக்கக்கூடாது. இதுக்கு பக்கத்துலேயே ஃபர்னஸ் சுற்றிக்கி போடணும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணணும். இது நம்ம பொரிக்க போடுவோம். இது கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பொரிக்க போட்டுருங்க. எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். ரெடியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சமாக பசிக்குது, சாப்பிடும். எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன் ஒரு ஃபுல் சிக்கனே அப்படியே வாயில் போட்டுடுறான்? எலும்பு கூட மிச்சம் வரல. எப்படி? அவ்வளோ சின்ன கோழி வெட்டினா கூட டவுட் இருந்தது. ஆனால் மாடை கொல்லும்போது நம்மளுக்கு பீஃப் கிடைக்கும். பீஃப் நிறைய கிடைக்கும். இதுனா ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. டவுட்டு தான். கருப்புமா ஆடு நம்ம கையில் மாட்டிக்கிச்சு. கருப்பாடு கையில் மாட்டிக்கிச்சு. என்னெல்லாம் காணிக்குது. சரி, இதை கொல்லுவோம். ஒன்னாச்சு. என்னடாச்சு? சரி, இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆகிட்டு. இதான் என்னாச்சு தெரியுது. ஏன்டா வர மாட்டேங்கிறடே? ஏன்டா என்னாச்சு? ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியலாம். சரி, பை. அடுத்த பார்ட் பார்க்கலாம்.